ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் ஜாக்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற நியூஸ் உங்களுக்கு தெரிஞ்சும். நான் அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. பட் அதற்கான தூண்டுதல் எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதற்காக இவங்க வெளியேறினாங்க, எதற்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போனாங்க அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனிங் இந்த வீடியோவில் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ ஜாக்லினோட எவிக்ஷன் ஒன் ஆஃப் த ஒரு டஃபஸ்ட் எவிக்ஷன் தான். ஏன்னா அவங்க கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வெளியே போகல, அந்த பணமும் அவங்களுக்கு இல்லை. அவங்க வெளியே போனது அப்படிங்கிறது அவங்க வெளியே போயிட்டாங்க. மிட் வீக் எவிக்ஷன். இட்ஸ் நாட் டன் பை பிக் பாஸ். அவங்க அதை கேஷ் பாக்ஸ் எடுக்காதனால அவங்க வெளியே போகிறாங்க. ஸோ காசும் கிடையாது, டாப் 2வும் கிடையாது, டாப் 5வும் கிடையாது. ஷீ இஸ் நம்பர் டாப் 6 கண்டஸ்டன்ட் அப்படின்ற அந்த பேர் எதற்காக வாங்கியிருக்காங்க, எதுக்காக ஜாக்கு வந்து இவ்வளோ தூரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு, ஏன் அந்த பணப்பெட்டி எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு டீட்டெயில். அமௌண்ட் பெருசு, 12 லட்ச ரூபா அப்படின்றது தகவல். அது மேபி கூட இருக்கலாம், பெருசாக இருக்குது. ஸோ அதை நான் தூக்கணும், எடுக்கணும், மக்களுக்காக ஓடணும் அப்படின்ற மாதிரி தம் கட்டி ஓடிட்டாங்க. சரியா? பட் அந்த இடத்துக்கு ரீச் பண்ண முடியல, திருப்பி வரும்போது அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரொம்ப தெளிவாக பேசியிருப்போம், போய் பாருங்கள். இப்போது பவித்ரா எடுத்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க 2 லட்சம். சௌந்தர்யா 10 லட்சத்துக்குள்ளே போய் எடுக்க முடியாமல் உள்ளே வந்துட்டாங்க, சேஃப். அடுத்து என்ன பண்ணியிருக்கான், விஜய் விஷால் இருக்கான்ல, அவன் ஒரு 5 லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்திருக்கான். இந்த பயமில்லை, அவன் ஒரு 5 lakhs எடுத்துகிட்டு வந்தவொடனே இப்போ யார் எடுக்கலை டாப் 6ல் சொல்லுங்கள், கணக்கு போடுங்க. பவி, சௌந்தர்யா ட்ரைடு, விஷால் எடுத்துட்டான், பவி எடுத்துட்டா, ரயான் எடுத்துட்டான், முத்து எடுத்துட்டான். ஸோ எடுக்காத ஒரு நபர் ஜாக்லின். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த டிஸ்கஷன் போயிருக்கும். ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. போகிறது பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா விஷாலே எடுத்துட்டான், ஒன்றுத்துக்கும் உதவாத விஷாலே எடுத்துட்டான். அப்படிங்கிறப்ப நம்ம எடுக்காமல் இருந்தோம்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு வேகம் நல்லா இருந்துச்சு. பட் ஸ்மார்ட்டாக ஜாக்லின் வந்து இல்லாதது, அது அவங்களே அவங்க தலையில் மண்ணவாரி போட்ட மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த கணக்குப்படி. பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் தான் குளிபறித்து கொண்டீர்கள். இது வந்து யாரையும் நீங்கள் குற்றம் சொல்ல முடியாது. இட் வாஸ் கைண்ட் ஆஃப் மிட் வீக் எவிக்ஷன், ஓகேங்களா? ஏன்னா அப்போவே நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும். எப்படி நீங்கள் வந்து விட்டுட்டு வரலாம், உங்களால் முடியலங்கிறப்ப வந்திருக்கணுமா இல்லையா? போகிற வழியில் இப்போ பக்கன்னு போய் பெட்டியாச்சும் தொட்டுட்டு ஐயோ முடியாதுன்னு திருப்பி உயிரை கொடுத்து ஓடி வந்திருக்கலாம்ல. அதுதான் இந்த ட்ராப். ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் முத்துக்கு போட்டாங்க. பட் முத்துக்கு பதிலாக டாப் 2ல் இருக்கக்கூடிய நம்ம ஜாக்லின் வந்து விழுந்துட்டாங்க. இருந்தாலும் விஜய் டிவிக்கு ரொம்ப கொண்டாட்டம் தான். இனிமேல் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா டாப் 2 புஷ் பண்ணுவானுங்க அப்படிங்கிறது தான். இத்தனைக்கும் ஜாக்லின் அவர்கள் நேற்று நம்ம அஃபிஷியல் ஓட்டிங் போட்டிருந்தோம், 2ஆம் இடத்துல ஓட்டிங்கில் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு முத்துக்குமரன், 2வது ஜாக்லின், 3வது தான் சௌந்தர்யா. ஸோ அப்படி இருக்கும்போது ஷி ஹேட் அ கிரேட்டஸ்ட் பாசிபிலிட்டி டு பி இன் அ டாப் 2 பொசிஷன். பட் டைட்டில் இல்லை, அது வேறு விஷயம். பட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரையிங் நான் தப்பு சொல்லலை. அட்லீஸ்ட் சௌந்தர்யா மாதிரியாச்சும் ஸ்மார்ட்டாக வந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேதனை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவங்கள மாதிரி இருக்க பிளேயர்ஸ்லாம் வெளியே போகிற நிலையில், மஞ்சரி, ஜாக்லின், தீபக், இவங்களாம் வெளியே போகிற நிலையில் உள்ளே வந்து இருக்கக்கூடிய நபர்கள் சவுண்டு, விஷால், பவிங்கிறப்ப நெஞ்செல்லாம் அடைக்குது. அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் என்னால் வந்து தாங்க முடியல. ரயான் கூட ஏதோ எஃபர்ட் போடுறான், அனலைஸ் பண்ணுறான், டிக்கெட் ஃபினாலே விளையாண்டான் அப்படின்ற அந்த கருத்தின் அடிப்படையில் அவனுடைய உழைப்பை நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப நெருடலாக இருக்குது. ஸோ ஜாக்லின் ஹார்ட் லக். ஸோ ஹாட் ஸ்டார் லைவில் இன்றைக்கி வந்து அது ஒளிபரப்பாகும், இன்றைக்கி லைவில். ஸோ ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான டெசிஷன் பை ஜாக்லின் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஹோப் ஜாக்லின் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கி லைவ் உங்களுக்கு வந்து ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ஸோ ஹார்ட் லக், அவ்வளோதான், வேறு என்ன சொல்கிறது. ஷி சப்போஸ் டு பி அ கிரேட் பிளேயர். 2 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் இருக்கும் பொழுது முத்து, இந்த சைடு ஜாக், வேற லெவல். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் ஜாக்லின், யூ டிசர்வ். பட் இட்ஸ் ஓகே. பார்க்கலாம், உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் கைஸ். தேங்க்யூ.